ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சாம்ஸ் 128 128வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்க. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். இப்போ எருசலேம் நம்முடைய வாழ்வு. அந்த எருசலேம் என்கிற வார்த்தையை வைத்து நம்ம தியானிக்கும் போது முதலாவதாக எருசலேம் பற்றி சொல்லி இருக்கிற ஒரு வசனம் எங்கே என்று கேட்டால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் அங்கே 14ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் அதுக்கு பிறகு எருசலேமின் வார்த்தைங்கிறது இல்லாவிட்டாலும் மோரியா மலை ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தினார்கள். இப்போ இந்த 2 இடத்துல உள்ள ஒரு அனுபவத்தை நான் எதை இன்னைக்கு பேசணுன்ட்டு வந்தனோ அதை பேசுறது அப்படிங்கிறதுல எதை ஆண்டவர் பேச விரும்புகிறாரோ அதை நான் பேசுகிறேன். ஆகவே அது 2 இடத்துலையும் உள்ள அனுபவங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த அனுபவங்களை கவனிக்கும் பொழுது எருசலேமின் வாழ்வுக்காக செய்ய வேண்டியது என்ன என்பது நமக்கு தெரியும், புரிந்து கொள்ள முடியும். மெல்கிசேதேக் அவன் ஆபிரகாம் யுத்தம் செய்து அதில் வெற்றி அடைந்து விட்டு வரும்போது மெல்கிசேதேக் என்ன செய்தான் என்றால் ஆபிரகாமை அவன் சந்தித்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை அவன் சந்தித்தான். ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படுற எல்லா சம்பவங்களிலேயும் ஆவிக்குரிய உண்மை அர்த்தம், குறிப்பாக எல்லாமே கிறிஸ்துவை மையமாக கொண்டதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான விஷயங்கள். ஆனாலும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் விஷயங்கள், புதிய ஏற்பாட்டில் இது வெளிப்படையாகவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். எருசலேமினுடைய அனுபவத்தை முதலாவது அனுபவித்தவன் ஆபிரகாம். ஆபிரகாம் தான் சாலேமின் மூலமாக அங்கே என்ன செய்கிறான், சந்திக்கப்பட்டு அந்த அப்பமும் ரசமும் அவன் வாங்கி புசிக்கிறான். அப்போ அந்த அனுபவம், எருசலேமின் அனுபவம் என்று சொல்லும் பொழுது த சால்வேஷன், ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பதுதான் எருசலேமின் வாழ்க்கை, அங்கேதான் ஆரம்பமாகிறது. ஆகவே சால்வேஷன், ரட்சிப்பு என்பதுதான் எருசலேமின் வாழ்க்கையில் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிற முதல் விஷயம். இது எப்படி மெல்கிசேதேக்குடைய அந்த அனுபவம் அல்லது ஆபிரகாமுடைய அனுபவம் அது ரட்சிப்புக்கு ஒப்பனையானது அல்லது ரட்சிப்பின் அனுபவமாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்டால், மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை என்ன செய்கிறான் என்றால் வந்து சந்திக்கிறதை பார்க்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு யார் அப்படிங்கிறதை நாம் கவனித்தோம் என்றால், எபிரேயர் நிருபத்தில் எடுத்து பாருங்கள். எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். இதன் தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதுமே மெல்கிசேதேக்கை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். முதலாவது கவனிக்க வேண்டி இந்த மெல்கிசேதேக்கு யார்? Who is மெல்கிசேதேக்? மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அப்போ சாலேமின் ராஜா என்று சொல்லும்போது சாலேமின் ராஜா என்பதற்கு அர்த்தம் என்ன? 2வது வசனத்தை படியுங்கள். 2வது வசனம், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அதாவது சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று பெயர். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாம் இயேசு வண்டையிலே வரும் பொழுது, நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைப்பது என்னவென்றால் சமாதானம். அல்லேலூயா. மெல்கிசேதேக்கு இவர் கொடுப்பது என்னவென்றால் அவர்
என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறவர். அப்போ சமாதான பிரபு என்று சொல்லலாம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிற சமயத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆகவே இந்த உலகத்திலே சமாதானத்தின் ராஜா என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒருவர், கன்னியினிடத்தில் பிறந்த கன்னியிடத்தில் தோன்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து, மேசியா. ஆகவே இவருடைய முதற் பெயர் மெல்கிசேதேக்கு என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்பது, சமாதான பிரபு என்பது இன்னொரு பெயராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பெயர் என்ன? சமாதான பிரபு. அவர் ரட்சிக்கப்படும் இயேசுவிடத்தில் வரும் பொழுது, அதாவது மெல்கிசேதேக்கு இடத்துல வருகிற சமயத்தில் நமக்கு கிடைப்பது என்னவென்று சொன்னால், நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதே போல் அடுத்த அந்த வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம், 7:2 நீதியின் மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் ராஜா அப்படி என்றால் நாம் இந்த மெல்கிசேதேக் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்ன? அல்லாவிட்டால் ரட்சிப்பின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற இந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற இந்த எருசலேமின் வாழ்விலே முதல் விஷயம் சமாதானம். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இரண்டாவது, நீதியை பெற்றுக்கொள்கிறோம். த ரைச்சியஸ்னஸ், நீதியை பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் நிருபத்தில் நீங்கள் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். ரோமர் நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். கரங்களை வைத்து கர்த்தரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ரெண்டு விஷயம் கிடைக்கிறது நமக்கு. என்ன அனுபவம்? எருசலேமின் வாழ்வு என்று சொல்லும் பொழுது சமாதானம், நீதி. ஹல்லேலூயா. அவை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும். என்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தார்? மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. அப்ப அதுக்கு முன்பதாக என்ன நடந்தது? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை விசுவாசித்து பின்பு நாம் அவர் உயிரோடு எழும்பினார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது மூன்றையும் விசுவாசிக்கிற விசுவாசம். இந்த மூன்றையும் விசுவாசிக்கிற விசுவாசம். இப்போ இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை தான் ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும், இந்த ஆபிரகாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதற்காக ஒரு அதனுடைய வெளிச்சத்தை தான், வெளிப்பாட்டை தான், அதனுடைய காரியத்தை தான் அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அவன் சந்தித்தது மெல்கிசேதேக்கை சந்தித்து அவன் பெற்றுக்கொண்டதான அந்த அனுபவத்துக்கு பெயர் தான் ரட்சிப்பு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அது எப்படி அவன் பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிற அந்த மெல்கிசேதேக்கு பற்றி சொல்லும்போது, அவர் யார் அப்படிங்கிறது நான் இன்னும் சொல்லலை இல்லையா? அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. மெல்கிசேதேக்கிட்ட போனால் ரட்சிப்பு கிடைக்குமா? மெல்கிசேதேக்கு யார் அப்படிங்கிறத பாரு. 3ஆம் வசனம் சொல்கிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. நீதிக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல சமாதானத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்க ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3வது வசனத்தை படித்து பாருங்கள். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். அதாவது தகப்பனும் தாயும் இல்லாதவன். தகப்பனும் தாயும் இல்லாதவன் என்று சொன்னால் அது யாருக்கு பொருந்தும்? இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும். இயேசு கிறிஸ்து தான் தகப்பனும். ஐயா, இவர் இருந்தாங்கல்ல, யாரு? யோசேப்பு, மரியாள்,
அவ எப்படி தகப்பனும் தாயும் இல்லை என்று சொல்லுவீர்கள்? உண்மையிலே சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு தகப்பனும் தாயும் இல்லை. இது ஒரு மகா பெரிய சத்தியம். அதுக்குள்ளாலே நான் இப்போ போக விரும்பவில்லை. ஏற்கனவே நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல, அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் என்று சொல்வது இட் இஸ் எ டிக்ளரேஷன். அதனுடைய ஆழமான காரியத்தை நான் பல முறையிலே நான் உங்களுடன் பேசியிருப்பேன். கிறிஸ்மஸ் நாளில் கூட கொஞ்சம் பேசினேன். ஆகவே அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். குழப்பமா இருக்கு இல்லையா? மத்தேயு சுவிசேஷத்திலே தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி இந்த வம்ச வரலாறு சொல்லப்படுது. இதில் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷகுமாரனுக்கு மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட அவருக்கு அந்த வம்ச வரலாறு. ஆனால் அவர் யார் தெரியுமா? இங்கே தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், நித்திய ஆசாரியனாக இருந்ததான தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது இந்த தேவன், இவர் தேவாதி தேவன். நீங்கள் யோவான் நிருபத்தில் படிக்கும் பொழுது இவரே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நிருபத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும், அதாவது தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்து தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் இந்த சத்தியம் உள்ளவர் என்று சொல்வது தேவனை கடவுளை பற்றியதான காரியங்கள். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடவுளை அறிய வேண்டும் என்றால் இயேசுவின் மூலமாகத்தான் அறிய முடியும். சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறான் அறிவோம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே அப்போ சத்தியம் உள்ளவர் என்று மேலே சொல்லியிருக்கிறதும் கீழே சொல்லியிருக்கிறதும் ஒரே நபர் தானே. அப்போ தேவன் இயேசு அவர் யார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது பிதாவாகிய தேவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லப்பட்டது. பிதாவை காண்பியும் என்று சொல்லும்போது இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதா குமாரன் பரிசுத்தாவியாக தேவன் திரியேக தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை அறிந்து கொள்கிற அந்த அறிவு என்பது அது மிக மிக ஆழமான ஒரு விஷயம். அது எளிதாக நம்ம எல்லாரும் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்தால் விளங்கிக் கொள்ள முடியும். கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்தும் ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே உம்மை நான் அறிந்து கொள்ள வேணும். தேவனை அறிகிறது. யோவான் சுவிசேஷத்தில் 17 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே 1 யோவானில் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மீதி உள்ள வசனத்தை கீழே படித்து பாருங்கள். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறான். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாச சத்தமா சொல்லாமா? இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லும் பொழுது, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவன் என்று சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு? இன்னும் பாருங்க, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் கீழே அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் படிக்கிறதான சமயத்தில் அங்கே அப்போ இந்த எபிரேய நிருபக்காரன் கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறது எதை பற்றி சொல்றாருன்னா, இயேசுவைத்தான் சொல்லுகிறார். கரத்தை வைத்து கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? மெல்கிசேதேக்கு இயேசுவுக்கு ஒப்பனையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை வந்து ஆசீர்வதித்தான். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு நபர், தகப்பனும் தாயும் இல்லாதவன், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் இருக்கிறவன், என்னைக்கும் ஆசார நிலைத்திருக்கிறவன், நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது.
இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள் அப்படின்னு இங்க எபிரேயர் நிருபத்துல இங்கே 7ஆம் அதிகாரத்துல அப்போ பவுல், அதாவது எபிரேயர் நிருபக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரியவனா இருக்கிறான். இங்க பெரியவன் சிறியவனாலே என்ன செய்யணும்? பெரியவன் சிறியவனாலே ஆசீர்வதிக்கப்படணுமா, இல்லை சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ இங்க பெரியவன் யார், சிறியவன் யார்? இங்க பெரியவன் யார், சிறியவன் யார்? ஆபிரகாம் சிறியவன், மெல்கிசேதேக்கு பெரியவன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை பார்க்கிலும், யாக்கோபை பார்க்கிலும், மோசையை பார்க்கிலும் பெரியவரோ என்று அன்றைக்கு சமாரியா ஸ்திரீ, எங்கள் பிதாவாகி யாக்கோபை பார்க்கிலும் பெரியவரோ, நீ தீர்க்கதரிசி அப்படின்லாம் அவன் கடைசியாக புரிந்து கொண்டால் அவர் தான் மேசியா. கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அந்த வெளிப்படுத்தலை பெற்ற பொழுது அவள் ரட்சிக்கப்பட்டாள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிச்சத்தையும் வெளிப்பாடையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. ஆகவே அருமையானவர்களே, இவர் பெரியவர், இவர் ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவர். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் தேவனை விசுவாசித்து அவன் தேவனை வணங்கினான், தேவன் என்று வணங்கினான். ஆனாலும் என்னவென்று சொன்னால், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதான அந்த காரியங்களை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய அனுபவத்தில் பார்க்கும் பொழுது, இந்த கவனன்று உடன்படிக்கையை விருத்த சேதனத்தின் மூலமாக செய்யப்படுகிற காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை என்பது அங்கே ஆபிரகாமிடத்திலேயே முதலாவதாக செய்யப்படும். அது முதல்ல இன்னும் சொல்லும்போது அதுக்கு முன்னாலே உடன்படிக்கை வருகிறது. எங்கிருந்து உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது தெரியுமா? உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்த பொழுது, பாவம் செய்த உடனே என்ன ஆண்டவர் வந்து தேடி வந்தாரா, இல்லை மனுஷன் ஆண்டவர்கிட்ட போனானா? கடவுள் மனுஷன் என்ன செய்தார்? தேடி வந்து அங்கே ஒரு மிருகத்தை அடித்து அந்த இரத்தத்தை தெளித்து அந்த மிருகத்தின் தோலை என்ன செய்தார்? உடுத்தினார். அந்த மிருகத்தின் தோலை உடுத்தினது நீதி. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அந்த அத்தியிலையை எடுத்துவிட்டு, சுயநீதியை எடுத்துவிட்டு தெய்வீக நீதியினாலே அவன் உடுத்தப்பட்டான். அது வரையிலையும் அப்படி இல்லை என்றால் அவனுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி இல்லை, அவன் செத்து போயிருப்பான். அந்த குற்ற மனசாட்சியை நம்மிலிருந்து எடுக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த நீதியினாலே கர்த்தர் நம்மை உடுத்துகிறார். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்ம நீதி வைத்துக்கொண்டு நம்ம கர்த்தருக்கு நிற்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய நீதியினாலே நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே விதமாய் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், அந்த தோல்வடை உடுத்துகிறார், மிருகத்தை அடித்து என்ன செய்ய அதுக்கு முன்பதாக அந்த இரத்தத்தை தெளிக்கிறார். மாம்சத்தை என்ன பண்ணாரு தெரியாது, மாம்சத்தையும் கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது என்ன, ஆசாரிய ஊழியத்தில் நீங்கள் பின்னால் பார்க்குற சமயத்தில் பலி பொருள் புசிப்பதற்கு அங்கே சில விதிமுறைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன நடந்துச்சு தெரியாது, அதுக்குள்ளே போக வேண்டாம். இதில் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அதாவது தேவன் வந்து ஆதாமை எப்படி சந்தித்தாரோ அதே போல இங்கு மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை வந்து சந்திக்கிறதை பார்க்குறான். தேவன் மனிதனை வந்து அவர் ரட்சிப்புக்காக, தேவகுமாரன் மனுஷனாக இந்த உலகத்திலே அவர் மனிதனை தேடி வந்தார், நம்மை ரட்சிப்புக்காக தேடி வந்தார் என்பதைத்தான் அந்த சத்தியம் காட்டுகிறது. அவ்விதமாய் வந்தவர் என்ன செய்கிறார் என்றால், மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். அப்பமும் திராட்சரசமும். அந்த அப்பமும் திராட்சரசமும், அதாவது இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், கையில் வைத்து பந்தி ஆராதனையில் வச்சு என்ன செய்கிறோம், அப்பத்தை பூசிக்கிறோம், ரசத்தை என்ன செய்கிறோம், குடிக்கிறோம். இது எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளம் என்று புதிய ஏற்பாடு சொல்லி இருக்கிறது. அந்த அனுபவத்தை அந்த ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக்கு அங்கே கர்த்தருடைய பந்தியே நடத்திட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பந்தி ஆராதனையே நடத்தப்பட்டு அப்பமும் ரசமும் கொடுத்தான். கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு அடையாளமாக அந்த அப்பம்,
இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக அந்த ரசம், அதை அவன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வந்தான். என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம், இயேசு சொல்லும்போது சொன்னார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், அவன் கண்டு கழித்தான். ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், அவன் கண்டு கழித்தான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பற்றிய விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையிலே மரிப்பார், பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவார் என்கிற இந்த எல்லா சத்தியத்தையும், இந்த எல்லா அனுபவங்களையும் ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார் என்றால் வெளிப்படுத்தினார். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதாவது இங்கே வந்து அவருடைய மரணம், அது மரணத்துக்கு அடையாளமாக அப்பமும் ரசமும். அதுக்கு பிறகு பாருங்க, அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை ஆபிரகாம் கொண்டு போய் பலியிட போனான். இங்கே எருசலேம், அதாவது மோரியா மலையில் பலியிட போனானே, அங்கே பலியிட போனதான் அவன் அதை பலியிடுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை, தடுத்தார். அப்படி என்றால் என்ன நடந்தது? உண்மையில் பார்த்தா அவன் கொல்லப்பட்டான், அவன் உயிர் தெழுந்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அங்கே ஈசாக்குடைய அனுபவம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய, அதாவது ஒரே பேரான இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் சிலுவை மரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் உயிரோடு எழும்புவதற்கு அடையாளமாகத்தான் மோரியா மலையிலே அங்கே இந்த ஈசாக்குடைய பலியிடுதல் வருகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டிலே நம்ம படிக்கிறோமே, இந்த காரியங்கள் ஆபிரகாம் விசுவாசித்தது போல அவனுடைய பின்னடியார்களும் எல்லாம் விசுவாசித்தார்கள். அப்படி விசுவாசித்த எல்லாருக்கும் என்ன விசுவாசம்? இயேசு என்று தேவகுமார் இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னுடைய மாம்சத்தை பலியாக்குவார், அவர் இரத்தத்தை அவர் சிந்துவார், அவர் அப்பமாக ரசமாக நமக்கு என்ன செய்யப்பட பிற்கப்பட்டு கொடுப்பார். அதை வந்து புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற அனுபவத்தை அன்றைக்கு அவர்கள் விசுவாசித்தார்கள். அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் பலியின் மேல விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவருக்கு தான் எருசலேமின் வாழ்வு. அந்த ரட்சிப்பு என்பதுதான் எருசலேமின் வாழ்வு. எருசலேமின் வாழ்விலே நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் த சால்வேஷன். அந்த சால்வேஷன் ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை மெல்கிசேதேக்கில் கண்டான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கு மூலமாக அந்த விசுவாசத்தின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, அதன் மூலமாக அவன் நீதியை பெற்றுக்கொண்டான், சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டான். எருசலேமின் வாழ்வில் என்ன இருக்கிறது? ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற சமயத்தை நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார். யாருக்கு சமாதானம் இல்லையோ நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அப்படி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் இன்னும் பாவத்துக்குள்ளே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள். பாவத்தை அறிக்கை செய்யணும், அக்கிரமத்தை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து இயேசுவே என் பாவங்களை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எப்போவுமே நம்ம பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். கருத்து வைத்து ஆண்டு மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறாகவே நம்முடைய பாவங்களை நம்ம அவ்வப்போது என்ன செய்யணும்னா அறிக்கை செய்யணும். அப்படின்னா பாவம் செய்யணும், அறிக்கை செய்யணும், பாவம் செய்யணும், அறிக்கை செய்யணும். அப்படி இல்லை, என்ன செய்யணும்? நம்ம பாவம் செய்து விடுவோம், சில சமயம் தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அல்லவா? ஆகையினாலே நாம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லாவற்றையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையினாலே தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று எபிரேயர் நிருபக்காரன் எழுதுகிறான். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பாவத்தின் வஞ்சனை கடினப்பட்ட ஐயோ நான் திரும்ப திரும்ப எப்படி போய் பாவத்தை அறிக்கை செய்வது என்று நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? காலையில் எழும்புகிறோம், என்னதான் இருந்தாலும் சாயங்காலத்துக்குள்ளே அழுக்கு அடைஞ்சிருவேன். ஏர் கண்டிஷன் ரூமுக்குள்ளே இருந்தால் கூட, வெளியிலெல்லாம் ஜன்னெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார்ந்தா கூட சாயங்காலம் என் உடம்பு நாரத்தான் செய்யுது. அதனால நல்லா எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்தால் கூட, ஏசி போட்டுருந்தா கூட
சாயங்காலம் ஆனால் படுக்கைக்கு போகும்போது அடடா இவ்வளோ நாறுதே, அவள் இப்போ குளிக்கத்தான் தோணுது. குளிச்சுட்டு வந்தால் தான் உடம்பு நாட்டம் போகுது, அழுக்கு போகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற சமயத்தில் உலகத்தில் மனுஷங்கிட்ட பேசும் பொழுது, ஒருத்தர் பேசும் பொழுது, வீட்டில் புருஷன் மனைவிட்ட பேசினா அழுக்கு வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருதா வரலையா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள, இன்னைக்கு காலையில் சாயங்காலத்துக்கு எத்தனை அழுக்கு வந்துச்சு. கோவம் வச்சா இல்லையா? புருஷன் மனைவிட்ட பேசும்போது சில டைமில் மனைவி பேசுறது ஆமாம் ஒரு மாதிரி இருக்கும், உடனே கோவம் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி மனைவிக்கு புருஷன்கிட்ட கோவம் வருதா இல்லையா? பிள்ளைங்கிட்ட கோவம் வருதா இல்லையா? அதே போல் என்ன, கண் எங்கெங்கேயோ போவதில்லை, காது எங்கெங்கேயோ போவதில்லை, எதையோ பேசியறதில்லை, எதையும் யோசித்துறோம் இல்லையா? ஆகவே ஹியூமன் பீயிங், மனுஷர்கள் நாம் பாவம் செய்யக்கூடிய தன்மை உள்ளவர் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆகவே தான் அவர் என்ன செஞ்சார்? நித்தியமான மீட்பை கிறிஸ்துவுக்குள்ளே அவர் உலக தோற்றத்தும்பதாக ஏற்படுத்தி விட்டார். ஆதாம் பாவம் செய்வான் என்று ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். அதுக்காக தான் நித்திய பலியாக இயேசுவை அவர் தீர்மானித்தார், ஏற்ற காலத்தில் அனுப்பினார். அதுக்கு முன்பாக அதற்குரிய ஒப்பனையாக அது ஆண்டவர் செய்யும்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் முதல் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், உலகத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக அந்த சத்தியத்தை, ரட்சிப்பின் விஷயங்களை அவர் அறிவித்து கொண்டே இருந்தார். யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ அவளெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இரண்டாவது அனுபவம் என்னவென்றால், மோரியா மலையில் அங்கே ஈசாக்கு பலியிடப்பட்டதான அனுபவத்தை பார்க்கிறோம். எருசலேமிலே உள்ளதான வாழ்வு, எருசலேமிலே உள்ளதான அனுபவம் என்று சொல்லும்போது என்னென்ன ஆராதனை, தொழுது கொள்ளுகிறதான தொழுகை. கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஆராதிக்கிற ஆராதனை. அங்கே போய் என்ன செய்தான்? பலி ஈசாக்கை செலுத்தாவிட்டாலும் அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஆடு மறைந்து கிடந்தது. முள்புதரில் கிடந்த ஆட்டை எடுத்தவன் என்ன செய்தான்? பலி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை நாம் ஆராதனை செய்கிற சமயத்தில் முதலாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார், நீதி என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த சமாதான நீதியை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக அல்லாமல் நமக்கு அந்த நீதி இல்லை, சமாதானம் இல்லவே இல்லை. கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், எருசலேமின் வாழ்வு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆராதனை ஸ்தலம், இந்த சர்ச், இந்த டெம்பிள் ஆஃப் காட். அந்த மோரியா மலையில் தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டதான இடம், அந்த ஈசாக்கு பலியிடப்பட்ட அந்த இடத்தில் தான் எருசலேம் தேவாலயத்தை பின்பு கட்டினார்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாம ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய சிலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம். தேவனுடைய சபை நம்ம கூடி வருகிறதான அந்த ஆராதனை ஸ்தலம் இருக்கிறதே, இது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வாழ்வு. இந்த வாழ்வு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சபை இல்லைன்னா, நல்ல ஒரு சபை இல்லைன்னா, சேலத்தில் ஒரு சபையுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மாறி முழிக்கிற மொழியை பார்த்தா திரும்ப நாங்கள் பழைய இடத்துக்கு போயிடுவோன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் நல்ல ஒரு சபையை ஒரு இடத்துல கொடுத்துருக்கிறாருன்னா அதுதான் ஒரு பெரிய வாழ்வு. அப்படி தானே? கையில் வைத்து தேவ சபை எல்லா கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ கொடுத்துருக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீ கொடுத்துருக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம், கொடுத்துருக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம். 1992 வருஷத்தில் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார். இப்போ 2025 ஆச்சுது. எத்தனை வருஷம்? 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சுது. கதை ஓடிக்கிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இவ்வளோ வருஷம் ஓட்டினே தெரியாது. நாளைக்கு எப்படி, அடுத்த நாள் எப்படி, யார் கீபோர்டு போடுவா, யார் வந்து அதை பண்ணுவா, யார் இதை பண்ணுவான்ட்டு 30 வருஷமாக கவலைப்பட்டிருக்கிறேன். அடுத்த வாரத்துக்கு கவலை வரும். அடுத்த வாரம் எப்படி இருக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும். 30, 32, 33 வருஷமாக கணக்கு போட்டால் இத்தனை வருஷங்களும் இந்த சபையை கர்த்தர் நடத்தி இருக்கிறாரே, அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சபையில் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த சபையில் ஆண்டவர் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால்,
நிலங்களை கொடுத்துருக்கிறாரு, கட்டிடங்களை கொடுத்துருக்கிறாரு, கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் கொடுத்துருக்கிறாரு, பிஏ சிஸ்டம் பார்க்கறதுக்கு ஆட்களை கொடுத்துருக்கிறாரு, மீடியாவை கொடுத்துருக்கிறாரு. சத்தமாக கத்திரமாய்பட ஹல்லேலூயா. தேவனுடைய சபை அங்கே கட்டப்பட்டு தான் எருசலேம் ஆலயம். அதுக்கு பிறகு என்னன்னா இடிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. ஆனாலும் எருசலேமை ஒருவரும் அழிக்க முடியவில்லை. எருசலேமை அழிக்க முடியாது, தேவஜனத்தை அழிக்க முடியாது, ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, இல்லாமல் ஆக்கவே முடியாது. கர்த்தர் இருக்கிறது வரையிலேயும் தேவனுடைய சபை இருக்கத்தான் செய்யும். கரங்களை அசைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே சபை கூடுதலை சில விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். அருமையானவர்களே, நம்ம இருக்கிறதான இந்த காலத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை குறித்து கவனமாக இருக்கணும். வெப்சைட்டில் ஏதோ பார்க்குறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, அதே போல் கண்ட செய்திகளையும் கேட்க விட வேண்டாம். அதே போல் கண்ட இடத்துக்கும் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். கண்காணித்து கவனித்து பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. நீங்கள் அலைகளை போட்டு போல அலைகிறவர்களாயிராமல் சத்தியத்தை அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய எல்லாவற்றையும் வளர்களாக இருக்கும்படி இப்படி செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகையினால என்ன செய்ய வேண்டும், தேவன் கொடுத்ததான சபையில் நீங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் இப்படி தீர்மானிக்கிறீங்க? ஆண்டவரே, நீ கொடுத்த சபையில் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, ஆராதனைக்கு நான் வருவேன் ஆண்டவரே, வசனத்தை கை கொள்ளணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவேன் ஆண்டவரே, என் சபையில் நான் இருந்து என்னை ஒரு சிலரையாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் ரட்சிப்புக்குள் வழி நடத்துவேன், சிலரை பரிசுத்தத்துக்குள் வழி நடத்துவேன். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்ன செய்கிறான், அவன் வகை தேடி விசிட்டிங் பண்ணுகிறான், அவன் சுற்றி திரிகிறான், அவன் ஒவ்வொரு வீடு வீடாக போகிறான், அவனுடைய ஆட்களை வைத்திருக்கிறான். அப்படி என்று சொல்கிற சமயத்தில் நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும். சபைக்குள்ளால் வந்த ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. சபைக்குள்ளே வந்த ஒரு நபர் விசுவாசத்தை விட்டு போய்விடக்கூடாது. சபைக்குள்ளே வந்த ஒருவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது. வெரி சிம்பிள். என்ன தெரியுமா, நீங்கள் அங்கே ஒவ்வொரு நீங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு 10 பேரோடு என்ன செய்யுங்க, ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஃபெலோஷிப்பு. எத்தனை பேர் வீட்டில் ஜபக்கூட்டம் நடக்கிறது? எத்தனை பேர் வீட்டில் ஜபக்கூட்டம் நடக்கிறது? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஜபக்குழு நடக்குதா? ஜபக்குழு நடக்கிறதா? ஜபக்கூட்டம்னு சொன்னோம் நீங்கள் என்னத்தையும் நினச்சிட்டு நீங்கள் ராத்திரி உட்காந்து இயேசுவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமேன் போடுறதை பற்றி நான் சொல்லலை. அது அந்த தனி ஜபத்தை சொல்லலை. நீங்கள் உட்காந்து வீட்டில் ஜெபம் பண்ணுறதை பற்றி கூட சொல்ல, அதை நான் சொல்லலை. ஜெப கூட்டம் என்றால் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க விசுவாசிகளில் 10 பேரை கூப்பிட்டு 5 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் நடத்துகிறீர்கள். எத்தனை பேர் அப்படி நடத்துகிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் நடத்துகிறீங்க? நல்ல உண்மையாக இருந்தால் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு தூரம் நம்முடைய சபை என்ன செய்கிறது, பராமரிக்கப்படுகிறது. இந்த சபை பராமரிக்கப்படுவதற்கு காரணம் அதுதான். ஆனால் முழுமையாய் பராமரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆத்மா கூட பின்மாற்றத்துக்குள்ளே போகாமல் எல்லாருமே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சபை இன்னும் சரியாய் செயல்பட வேண்டும். தேவனுடைய சபை சரியாய் செயல்படணும். 15% 20% செயல்பட்டால் போதாது, அவ்வளோதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீதி இருக்கிற அந்த 85% செயல்பட்டால் மீதி இருக்கிற ஆட்கள் அத்தனை பேருமே நீங்கள் ஒரு சிறு குழுவை, நீங்கள் குழுவுக்கு தலைவனாக இருந்து அவங்கள சந்திக்கணும். கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்களா, உடனே பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்துங்க. வேறு என்ன உதவி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுமா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. பையன் பார்த்துக்குவான், பொண்ணு பார்த்துக்குவோம் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போவேன்னு சொன்னால் ஆபிரகாம் என்ன செய்தான், அவன் பலி செலுத்தினான். தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயத்திலே பிரதானமாக தேவன் எதிர்பார்ப்பது இந்த சாக்ரிஃபைஸ், தியாகம். சபையில் என்னென்ன நம்ம எதையோ நம்ம பெற்றுக்கொள்வதில் நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரே குமாரன் ஒன்று அவர் கொடுத்த ஒரே மகன் ஈசாக்கு, அவனையே கொண்டவர் பலி செலுத்தினாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையில் வர்ற நீங்கள் கர்த்தருக்காக ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் உங்களுக்காக கிரயத்தை செலுத்தி இருக்கிறார், அதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறீர்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு கிரயம் செலுத்தணும்.
இப்ப நம்மிடத்தில் அவர் கிரயத்தை செலுத்தும்படி கேட்கிறார். என்ன கிரயம்? நம்முடைய ரட்சிப்புக்காக அல்ல, நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக, அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக, நம்முடைய சபையை பராமரிப்பதற்காக, இந்த உலகத்தில் ஜனங்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக நாம் எல்லாரும் கிரயம் செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன் சொன்னால் மட்டும் போதாது, ஆமீன் சொல்லிட்டு அப்படி போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தணும். எவ்வளோ கிரயம் செலுத்துகிறோமோ அதை பொறுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்மெல்லாம் விசுவாசம், இயேசு விசுவாசிக்கிறோம், நல்லது தான். நான் தேவனுடைய சபையிலே வந்த பிற்பாடு நாம் கிரியை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும். மற்றவங்களுக்கு உபயோகமாக ஏதாவது காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே மெல்கிசேதேக்குடைய சம்பவம், அங்கே வந்து சாலமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த இடம் எங்கே வந்தோம்? மோரியா மலைக்கு வந்தோம். மோரியா மலைக்கு பிறகு நம்ம இப்போ நேரம் எங்கே வரப்போகிறோம்னு சொன்னால், அதாவது இடிந்து கிடக்கிறதான எருசலேமுக்கு வரப்போகிறோம். இடிந்து கிடக்கிற எருசலேம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் எடுத்து வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன், 2-3 வசனங்கள் வாசித்து பாருங்கள். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? வாட் இஸ் தி ரீசன்? ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் ரட்சித்தாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு, இந்த சபைக்கு வந்த பிறகு ஒவ்வொருவரும் நீங்கள் சாட்சி சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன சாட்சி சொல்லுவீங்க? சபைக்கு வந்தேன், ஆண்டவர் எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்தாரு, மனைவி கொடுத்தாரு, கணவனை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, சில கார் கொடுத்தாரு. இந்த மாதிரிப்பட்ட சாட்சிகள் இருக்கா இல்லையா? ஆண்டவர் எங்களை நல்லா தான் வச்சுருக்காரு. எத்தனை பேர் சாட்சி சொல்கிறீங்க? தனித்தனியாக சொல்ல முடியாத கையை வைத்தனால சாட்சி தானே. அப்படி சாட்சியாக சொல்ல விரும்புகிறோம். கை சொல்ல வேண்டாம், கை மட்டும் வைத்துங்க பார்க்கலாம். எல்லாமே வைத்துறீங்க, எல்லாருமே வைத்துறீங்க இல்லையா? இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தில் கொண்டு போய் கர்த்தர் வைத்தார். ஆலயம் சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது. அங்கே ஆராதனை நடந்தது, பண்டிகை ஆசரிப்பு நடந்தது, எல்லாமே இருந்தது. ஆசீர்வாதமாகத்தான் கர்த்தர் வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் காலத்தில் கர்த்தரை அவர்கள் முழு மனதோடு சேவிக்கத்தக்கதாக தாவீது மூலம் வழிநடத்தப்பட்டார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதுக்கு முன்பதாக கூட நியாயாதிபதிகள் காலத்தில் கூட நடந்த சம்பவங்களை பார்க்குறீங்க. அதே போல் ராஜாக்கள் காலத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்குறீங்க. அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள். தி பேக்ஸ்லைடர் ஃப்ரம் காட். தேவனை விட்டு பின்வாங்கி போன காரியங்களை தான் நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் இப்போ நீங்கள் தேடினா அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்ன செய்யுங்க? ராஜாக்கள் புஸ்தகத்தை படிங்க, சாமுவேல் நியாயாதிபதிகள் படிங்க, சாமுவேல் புஸ்தகத்தை படிங்க. அதே போல் குறிப்பாக ராஜாக்கள் புஸ்தகம். ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்தில் ராஜாக்கள் அவர்களை சரியாக வழிநடத்தாமல் போனது நிமித்தமாக ஜனங்கள் அவர்கள் அந்நிய தெய்வங்களை என்ன செய்தார்கள்? விக்கிரகங்களை வணங்கினார்கள், அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாலே போனார்கள். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவர்களை அசீரியா ராஜா கையிலையும் பாபிலோன் ராஜாவுடைய கையிலையும் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜா வந்து என்ன செய்தான்? நேபுகாத்நேச்சார் அவன் என்ன செய்தான்? வந்து எருசலேம் ஆலயத்தை இடித்தான். எருசலேம் ஆலயத்தை இடித்து அதில் இருக்கிறதான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. எருசலேம் நகரம் பாழாக்கப்பட்டது. எருசலேம் என்று ஒரு நகரம் அங்கே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் அந்த 2வது வசனம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டு, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க பார்க்க. 2வது படிங்க. என் சகோதரன் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும், சிறையிருப்புக்குள் போனவர்கள் தவிர கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறார்கள், மீதி நபர்களெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். அப்ப கூட பரவாயில்ல. அதுக்கு பிறகு நீங்க
முதல் நூற்றாண்டுக்கு பிறகு நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நாட்டை இழந்த ஒரு அவல நிலை இருக்கிறதே. அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள், உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். தேவனுடைய ஆலயம் இன்று வரை இல்லை. இன்றைக்கு வரை எருசலேமில் தேவாலயம் இல்லை. அதாவது என்ன செய்வாங்க தெரியுமா? எருசலேமில் கிழக்கு வாசல், கிழக்கு அதாவது ஒரு வாசலை ஒட்டு மதில் இருக்கிறது, அது வெயிலிங் வால் அப்படின்னு பேர், புலம்பலின் சுவர். நீங்கள் கவனிக்க முடியும், அங்கே போனால் பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டால் பார்க்கலாம். வெயிலிங் வால். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போய் முட்டி என்ன செய்வாங்க? அழுவாங்க. அழுது ஒரு துண்டு பேப்பரில் ஜபங்களை எழுதி அதில் சொறி வைப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, எருசலேமை நினைத்தவர் அழுகிறார்கள், ஆலயம் இல்லையே. அந்த ஆலயம் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு ஒரு மசூதி இருக்கிறது. அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கு ஆலயம் கட்ட முடியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆலயம் இல்லாத நிலைமை, உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கிருபையாய் மறுபடியும் இப்பொழுது கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அல்லவா? அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேணும். இந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது, பெற்ற அனுபவங்களை இழந்து போகக்கூடாது, பெற்ற திருச்சபை இழந்து போகக்கூடாது, நம்ம கர்த்தர் கொடுத்ததான ஊழியர்களை இழந்து போகக்கூடாது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாரம் கூட தவறாமல் வந்து கர்த்தர் ஆராதனை செய்யணும். ஒரு வாரம் கூட தவறாக வர்றது மாத்திரமல்ல, ஆராதனை துவக்கத்திலேயே வந்து கர்த்தர் ஆராதனை செய்யணும். ஆமீன். வரல ஏன் தெரியுமா? அதெல்லாம் முடியாதுங்க. நாங்கள் விட்டு வருவோம். நாங்களாம் டைம் கரெக்டெல்லாம் வரமாட்டோம். நீங்கள் எழும்போது ஒரு பாட்டு பாடி ஒரு ஆரம் நடத்திடுங்க. அதுக்கு முன்னே நடத்துறதெல்லாம் அவங்க நடத்திட்டோம். நீ லேட்டாக வந்தால் உனக்கு எல்லாமே லேட்டாக நடக்கும். நீ லேட்டாக வந்தால் எல்லாமே லேட்டாக நடக்கும். நீ கரெக்டாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் சரியாய் செய்வார். நான் கவனிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சபையில் எந்தெந்த விசுவாசிகள் எல்லாம் ஒழுங்காக ஆராதனைக்கு வர்றாங்களோ, ஒழுங்காக ஊழியம் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் எல்லாம் சரியாக நடக்கிறது. ஆனால் சபையில் வந்து ஒழுங்காக ஆராதனைக்கு வருகிறது இல்லை, அவங்க ஒழுங்காக ஜெப கூட்டங்களுக்கு வருகிறது இல்லை, ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கிறதான ஆட்களை நான் பார்க்குறேன். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போலத்தான் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதாக இருக்கிறது, சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் மிக பரிதாபமான நிலைமையில் அநேகர் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க கர்த்தருடைய காரியங்களில் அவங்க சரியாக இல்லாதது தான். இந்த நெகேமியாவில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீர்களே, அதில் ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய பெயர்? நெகேமியாவின் சகோதரனாகிய அனானி. இந்த அனானி அவன் எருசலேம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறதை பார்த்து பரிதபித்தவன். அவனை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறீங்க? 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசி பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய வாசி அனானியையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். நான் அவளை என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களை மிலிட்டரிக்கு சீஃப் கேப்டன் ஆக்கினேன், இல்லைன்னு சொன்னால் இந்த பாதுகாப்பு அமைச்சராக வச்சேன் அப்படின்னு சொல்லி அங்கே நெகேமியா சொல்கிறத பார்க்குறோம். ஸோ உயர்ந்த பதவி, காவலாளர் செக்யூரிட்டி போஸ்ட் கிடையாது, ஏதோ ஒரு செக்யூரிட்டியாக அங்கே நிறுத்தினதாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஆகவே உயர்ந்த பதவியை கொடுத்தான் தன் சகோதரன் ஆனானிக்கு. இங்கே நெகேமியா உயர்ந்த பதவியை கொடுத்தான். ஏன் தெரியுமா? இவன் எருசலேமுக்காக கவலைப்பட்டவன். கர்த்தரை மகிமைப்படுத்துவான். எருசலேமுக்காக அக்கறை கொண்டவன். அதைத்தான் நீங்கள் அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிக்கிறீங்க. அவன் எங்கிருந்து வந்தான்? யூதாவிலிருந்து அவன் சூசான் அரண்மனை மட்டும் அவன் வந்தான் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்கு போனது மாதிரி போனான்னு நினைக்கிறீங்களா? ஐயா,
நெகேமியாவை பார்க்கிறதுக்கு அவனுடைய சகோதரன் எருசலேமின் மேல் அக்கறை வைத்து கரிசனை வைத்து, எப்படியாவது எருசலேம் பாழ்பட்டு கிடக்கிறதே, பாழாய் கிடக்கிறது எருசலேமை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும், திரும்ப கட்டப்பட வேண்டும், இதற்கு ஏதாவது வழி உண்டா என்று எங்கே அரண்மனையில் இருக்கிறதான நெகேமியாவை பார்த்து பேசினா ஏதாவது நடக்குமா? என்ன நடக்குமோ நடக்காது தெரியாது, ஆனாலும் வந்து சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்தான் தெரியுமா? யூதாவிலிருந்து, எருசலேமிலிருந்து, இடிபட்டு கிடக்கிற அந்த இடத்திலிருந்து அவன் எங்கே வந்தான்? ஈரானுக்கு வந்தான். சூசான் அரண்மனை ஈரானில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர். 1200 கிலோமீட்டர் அவன் நடந்து வந்தான்னா 3 மாதம் அவன் எடுத்திருப்பான். 3 months மினிமம். 3 மாதம் கால்நடையாக இவர்கள் சிலர் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக அவங்க என்ன செய்கிறார்? புறப்பட்டு வந்து இங்கே நெகேமியாவை பார்க்கிறதுக்கு எவ்வளோ நாள் அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்களோ தெரியாது. லகுவாக அரண்மனைக்குள்ள ஒரு ஆளை பார்க்க முடியாது. எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி, எவ்வளவோ பிரயாசப்பட்டு, எவ்வளவோ தியாகம் பண்ணி, கடைசியில் அவருடைய தியாகத்துக்கு, அவருடைய பிரயாசத்துக்கு பலனாகத்தான் அங்கே எருசலேமின் அலங்கம் கட்டும்படியாய் கர்த்தர் வாசலை திறந்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. நீங்கள் எருசலேமுக்காய் கவலைப்படும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து கவலைப்படும் பொழுது, சபைக்காக அக்கறைப்பட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நினச்சிங்கனாலே ஆலயத்தை கர்த்தர் ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக பெரிய அளவில் கர்த்தர் செய்வார். கர்த்தர் மகிமைப்படுத்துமா? நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கர்த்தர் 10 ஸ்டெப்பு அவர் எடுத்து வைப்பார் முன்னால். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தருக்காக நீங்கள் செய்ய முயற்சி செய்தால் அவர் 10 மடங்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். எருசலேம் தேவாலயத்தின் அந்த அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, நகரம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அதை எப்படியாவது செய்யணுமே, ஏதாவது நடக்க வேண்டுமே என்று சொல்லி அதுக்காக ஜெபித்திருப்பான். அதுக்காக எடுத்த முயற்சியை கர்த்தர் வாய்க்க செய்தார். உங்களுக்கு சபையை பற்றி கவலை இருக்கிறதா? எருசலேமை பற்றி கவலை இருக்கிறதா? எருசலேமை பற்றி கவலை இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதுதான் நடந்தது. 7:2 படிக்கிறோம், அவனை கர்த்தர் உயர்த்தினார், அவனுக்கு உயர்ந்த பதவி கொடுத்தது. நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் அக்கறை உள்ளவங்களாக மாறினீங்கன்னா, கர்த்தருடைய காரியங்களில் கவலைப்படுகிற ஆட்களாக இருப்பீங்கன்னா, அதுக்காக நீங்கள் தியாகம் செய்வீங்கன்னா, அதுக்காக நீங்கள் பிரயாசம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், ஏதாவது முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயம் கட்டுறதுக்கு எத்தனை பேர் கொடுத்தார்கள், ஆலயம் கட்டுவதற்கு எவ்வளோ பேர் என்னென்ன செய்தாங்களோ அவன் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் கொடுத்திருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு விரும்புகிறீங்க? கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு விரும்புகிற ஆட்கள், கர்த்தருடைய சபைக்காக ஏதாவது செய்யணும், இடிக்கப்பட்டு கிடக்கிறதான அந்த எருசலேம் அலங்கம் கட்டப்படியாக வாஞ்சியோடு இந்த அனானி என்ன செய்தான்? அவன் பிரயாணப்பட்டு புறப்பட்டு போன பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அங்கே அந்த ராஜாவுடைய அர்த்தசஷ்டா ராஜா மூலமாக காரியத்தை ஆண்டவர் அவர் வெற்றிகரமாக செய்வதற்கு இந்த நெகேமியாவை நியமிக்கப்பட்டான். நெகேமியா மூலமாக அங்கே எருசலேமுடைய அலங்கம் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியங்களில் நீங்கள் கரிசனை காட்டணும். பின்மாற்ற அனுபவங்களே நம்ம இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போவீங்கன்னு சொன்னால் பாழடைந்து போவீர்கள், குடும்பம் பாழடையும். நம்ம நல்லா இருந்தோம், நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வருகிறது? ஒரு பின்மாற்ற ஆவி வருகிறது. முன்பு போல் நம்மால் ஜெபிக்க முடியலை, முன்பு போல் இல்லை ஜெபம் இல்லை, முன்பு போல் நம்ம ஆராதனைக்கு வரவில்லை, முன்பு போல நம்மால் உபவாசம் இல்லை, முன்பு போல நம்ம இந்த காரியங்களை செய்யவில்லை என்றால் பின்மாற்றம் என்று அர்த்தம். ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகிறோம் என்று அர்த்தம். நம்ம கையில் இருக்கிறதான செல்ஃபோனை சேவிக்கிறோம், வீட்டில் இருக்கிற டிவியை சேவிக்கிறோம், நம்முடைய செய்யும் தொழிலே நமக்கு அது என்ன செய்கிறது என்று நமக்கு அது விக்கிரகமாய் மாறிவிட்டது. நம்ம பிள்ளைகளை விக்கிரகமாக்கி கொண்டோம். சொந்த பந்தம் சொல்கிறதான் நம்ம கேட்குறோம். நம்ம வாழ்க்கை கர்த்தர் பாழாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாலே போகவே கூடாது, அசுத்தமான அந்த காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது. அருமையானவர்களே, நம்ம கவனமாக இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், கெட் அவுட். நீ சொந்த பந்தம்லாம் சரி,
நான் சொல்கிறபடி இருந்தால் நீ இரு, இல்லையா வெளியே போ, உனக்கு நீ வேண்டாம், எனக்கு சபை இருக்குது, சபையில் ஆட்கள் இருக்கிறாங்க, நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன், தைரியமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கணும். வாயில் அறிக்கையிடுவேன்னு சொன்னால் என்ன? இயேசு தேவன் அறிக்கைப்படுவதல்ல, நம்ம அறிக்கையிடணும். இப்படிப்பட்ட நேரங்கள் வரும்பொழுது சொன்னால் கிறிஸ்தவன், நான் இந்த சாங்கியமெல்லாம் செய்ய மாட்டேன், நான் கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணுவேன், கிறிஸ்தவ முறைப்படி தான் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் திருமணம் பண்ணுவேன் என்கிறத உறுதியாக நீங்கள் சொல்லக்கூடியதான ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை அறிக்கை செய்ய தைரியமாக இருக்கிறீங்க? கை வைத்து கேளுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட சோதனை வரும்போது, சூழ்நிலை வரும்பொழுது நான் தைரியமாக அறிக்கை பண்ணும்படி எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. குழந்தைகளை கொண்டு ஸ்கூலில் போய் சேர்க்குற சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும். என்ன வரும்? என்ன இந்துன்னு போடுறதா இல்லை கிறிஸ்டியன் போடுவதா? இந்துன்னு போடுறதா கிறிஸ்டியன் போடுவதா? என்ன போடுவீங்க? இந்து. இந்துன்னு போட்டால் தான் நாளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. தெலுங்கானாவில், ஆந்திரா பகுதியில் ரட்சிக்கப்பட்டதான விசுவாசிகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பகிரங்க சென்சஸ் எடுக்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ரிலிஜியன் கேட்டால் அவங்க கிறிஸ்டியன் சொல்கிறாங்க. உங்கள் பேர் இந்து பேராக இருக்கு, ஆமாம் இந்து பேர் தான், ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். அவங்க சொன்னீங்க கிறிஸ்தவன்னு கொடுத்தேன்னா உனக்கு நாளைக்கு அரசாங்க வேலை கிடைக்காது, உன் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. எங்களுக்கு அரசாங்க வேலை தேவையில்லை, எங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. தைரியமாக அத்தனை பேர், மெஜாரிட்டியான இந்த கன்வெர்ட்டட் பீப்புள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பெயர்கள் பழைய பெயர்கள் இருந்தாலும் அந்த பெயரை மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் அறிக்கை, உறுதியாய் அறிக்கை செய்கிறார்கள், நான் கிறிஸ்தவன், நாங்கள் கிறிஸ்தவர்கள். தைரியமாக அறிக்கை செய்யணும். அந்த அறிக்கை செய்தால் தான் ரட்சிப்பு. அறிக்கை செய்வதற்கு தயக்கம் காட்டுறோமா? அதில் ஒரு என்னென்னா, நம்ம அந்த நேரத்தில் மட்டும் என்ன சொல்கிறோம்? இந்துன்னு எழுதி கொடுத்துட்றோம். இயேசுவை மறுதலித்த பேதுருவுக்கு அது சமம். அவன் பேதுரு இயேசு மறுதலித்தான் பாருங்கள். அவன் மறுதலித்தும் சரி, நம்ம இப்போது எழுதி கொடுக்குறோம் பாருங்க, எந்த ரிலிஜியன் போடுற இடத்துல இந்து இந்து அப்படின்னு எழுதி கொடுக்குறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்கிறேன். மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற எல்லா இடத்தையும் சாட்சியாக சொன்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எருசலேமின் வாழ்வை என்னென்றைக்கு நிரந்தரமாய் தருவார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, ஓ ஹalleluya. எருசலேமின் வாழ்வு எத்தனை பேருக்கு வேணும்? Thank you. இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக ஒப்பு கொடுத்தார் அல்லவா? ஓ ஹalleluya. You must meet the Melchizedek. Oh hallelujah. The Son of God. இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் நமக்காக இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து நம்மை சந்தித்து அவர் உடன்படிக்கை பண்ணும்படியாக விரும்புகிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த ரப்பமும் ரசமும் கொண்டு வந்தார் என்றால் அவர் உடன்படிக்கை செய்தது காட்டுகிறது. உடன்படிக்கையின் வாழ்க்கை. இது எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கல? நீங்கள் உடன்படிக்கை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எருசலேமின் வாழ்வு வரவே வராது. ஆபிரகாமுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான், அவனுடைய சந்ததியும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்று வரை ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவளுக்கு சொந்தமாக தேசத்தையே கொடுத்தார். அருமையானவர்களை கைகளை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்பா. கைகளை வைத்து கேளுங்க. ஆண்டவர், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உம்மை நான் மறுதலிக்க கூடாது. உம்மோடு உடன்படிக்கை பண்ணணும். உம்மோடு உடன்படிக்கை பண்ண, இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுங்க. இயேசுவே ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய பலியை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கவனியுங்கள், இந்த மெல்கிசேதேக்கு சந்திக்கும் முன்பாக ஒரு காரியம் நடந்தது. அதை நீங்கள் இந்த வசனத்தில் பார்க்கணும். சோதோமின் ராஜா வந்து அவனிடத்தில் கேட்கிறான்,
கேட்கும்போது இவன் சொல்லுகிறான், நான் என் கையை காண்பிக்கிறதுக்கு சொல்கிறான், நான் கை சுத்தமாக இருக்கேன், ஆமென், நான் சரட்டையாயில் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அருமையார்களே, மனம் திரும்புதலை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த மனம் திரும்புதலுக்கு பிறகு, அவன் கை சுத்தமாக இருக்கிறதை அவன் காண்பித்ததுக்கு பிறகு மெல்கிசேதேக்கு வந்து அவனை ஆசீர்வதித்தான். கையில் வைத்து தேவசம் சொல்ல, ஆண்டவரே என் கை சுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆசீர்வதித்தான் அந்த மெல்கிசேதேக்குக்கு இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதம் தொடர வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. இத்தனை ஒப்பு கொடுக்கிறீங்க ஆண்டவரே. ஓ உமக்காக நான் வாழணும், உமக்காக தானே ஐயா நான் உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உள்ளமெல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் உமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமோ. கைகளை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். தேவையோடு வந்தவர்கள், பிரச்சனையோடு வந்தவர்கள், சமாதானம் இல்லாத வந்தவர்கள் எல்லாருக்கும் உடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். ஒவ்வொருவரும் ஆண்டு ரட்சிப்பை காத்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்வு பாழ்வடைந்து போகக்கூடாது ஆண்டவரே.
சமாதானத்தை இழந்து போகக்கூடாது, நீதி இழந்து போகக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்து போகக்கூடாது. அது நிமித்தமாய் ஆண்டவரே வாழ்க்கை கர்த்தாவை சிதறி அடிக்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே நன்மைகளை கர்த்தர் ஒவ்வொருவரும் தொடர்ந்து அனுபவிக்கத்தக்கதாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் அளவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய கரங்களும் உடைய பிள்ளைகளை தருகிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.